So equilibrium of particle in two dimension, model 1.2. So equilibrium. First equilibrium என்ன பார்த்துருவோம். With the action of forces, if the particle does not moving or the particle moves with uniform motion, then the particle is said to be in equilibrium. So ஒரு ஃபோர்ஸை வந்து அப்ளை பண்ணும் போதில் அந்த பார்ட்டிகிள் வந்து மூவ் ஆகலை அப்படின்னா, இல்லை அப்ளை பண்ணதுக்கப்புறம் அந்த பார்ட்டிகளோட மோஷன் வந்து யூனிஃபார்மாக இருக்குன்னு அப்படின்னு சொன்னால், அதை வந்து என்ன சொல்லலாம், ஈக்லிபிரியம் கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு என்ன பண்ணலாம், நம்மளால் சொல்ல முடியும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு புக்கு இருக்குது அப்படின்னா, அந்த புக்கை வந்து டேபிள் மேலே வைக்கிறோம். வைக்கும்போது அந்த புக்கை என்ன வெயிட் அப்படிங்கிற ஒரு என்ன ஆகுது, ஒரு ஃபோர்ஸ் வந்து என்ன ஆகுது வந்து அது வந்து ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. இருந்தால் அந்த புக்கு என்ன இருக்குது, ஸ்டேஷ்னரி அப்படியே டேபிள் மேலே இருக்குது. சரியா? ஸோ இது வந்து என்ன பண்ணிக்கலாம், ஒரு ஈக்லிபிரியம் என்ன பண்ணிக்கலாம், கன்சிடர் பண்ணிக்கலாம். அண்ட் நான் ப்ராக்டிக்கலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண எக்ஸாம் வந்து சீசா. ஸோ சீசாவில் வந்து ஆடும்போது ரெண்டு பேரோட வெயிட் வந்து ஒன்றா இருந்துச்சு அப்படின்னா அந்த சீசா எப்படி இருக்கும், ஒரு சமநிலையில் அப்படியே இருக்கும். ஸோ அதுக்கு பேர் தான் என்னன்னா ஈக்லிபிரியம். இது வந்து எக்ஸாக்ட் ஸ்டேட்மெண்ட் கிடையாது, ஜஸ்ட் ஒரு சிம்பிள் ஸ்டேட்மெண்ட். ஓகே, ஸோ ஈக்லிபிரியம் பிரின்சிபல் ஆஃப் ஈக்லிபிரியம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ரெண்டாக பிரிக்க முடியும். ஸோ 2 ஃபோர்ஸ் பிரின்சிபல் ஈக்லிபிரியம், 3 ஃபோர்ஸ் பிரின்சிபல் ஈக்லிபிரியம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். 1 ஃபோர்ஸ் ஈக்லிபிரியம் கிடையாது. ஏன்னா 1 ஃபோர்ஸ் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆச்சு என்ன ஆயிரும், அந்த டேரக்ஷன்ல என்ன ஆயிரும், பால் மூவ் ஆயிரும். ஸோ எதுக்காண்டி 2 ஃபோர்ஸ் பிரின்சிபல் வச்சாங்க, 3 ஃபோர்ஸ் பிரின்சிபல் வச்சாங்கன்னு சொல்கிறோம். இப்போ 2 ஃபோர்ஸ் பிரின்சிபல் அப்படின்னு எதுக்கு வச்சாங்க அப்படின்னா, இப்போ பாடி சப்ஜெக்ட் 2 ஃபோர்ஸஸ் இருக்கிறதுனால அது வந்து 2 ஃபோர்ஸ் பிரின்சிபல். தென் த பாடி வில் பி இன் ஈக்லிபிரியம் இஃப் 2 ஃபோர்ஸஸ் ஆர் கொலினியர், ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட். இப்போ ஒரு பாடியில் வந்து ஒரு பார்ட்டிகள் வந்து ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படின்னா அதே வேல்யூ உள்ள ஃபோர்ஸ் வந்து அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் ஆக்ட் ஆச்சு அப்படின்னா அந்த பார்ட்டிகிள் பாடி மூவ் ஆகாது. அதனால தான் 2 ஃபோர்ஸ் சிஸ்டம் சொல்கிறாங்க. இப்போ இந்த ஒரு ஃபோர்ஸை கட் பண்ண என்ன ஆயிரும், இந்த பார்ட்டிகிள் அப்படியே மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ 3 பிரின்சிபலுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா, if the body is subject to 3 forces, then the body will be in equilibrium. If the resultant force of any 2 forces is equal, opposite and collinear, third force. ஓகே, இப்போ F1 அப்படி F2ங்கிற என்ன வந்து ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுது. அப்படி ஆக்ட் ஆகும் போதில் வந்து இதில் நடுவில் என்ன ஆகுதுன்னா ஒரு ரிசல்டன் ஃபோர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. F1 F2 ஃபோர்ஸ் இருக்கிறதுனால இது ஒரு ரிசல்டன் ஃபோர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இந்த ரிசல்டன் ஃபோர்ஸ் ஒரு வேல்யூ இருக்கும். இப்போ அதே ரிசல்டன் ஃபோர்ஸ் மாதிரி இருக்கிற ஒரு ஃபோர்ஸ் வந்து சேம் மேக்னிடியூட்ல பட் ஆப்போசிட் டைரக்ஷன் ஆக்ட் ஆச்சு அப்படின்னா இந்த இந்த 3 ஃபோர்ஸ் ஜாயின் ஆகிற ஒரு பார்ட்டிகல் இருக்குல்லையே அது வந்து எப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். ஓகே, அதை தான் என்ன பண்ணுறாங்க, இதை சொல்ல வராங்க. ஸோ இந்த 3 ஃபோர்ஸ் சிஸ்டம் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா லாமிஸ் தியரம் வச்சு என்ன பண்ண முடியும், சால்வ் பண்ண முடியும். ஸோ இந்த 3 ஃபோர்ஸ் பிரின்சிபல் சிஸ்டம் ஃபுல்லாக சால்வ் பண்ணுற எல்லா ப்ராப்ளமுமே லாமிஸ் தியரத்துக்கு வந்துடும். ஸோ ஈக்லிபிரியம் கண்டிஷன் இருக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன தேவை, இப்போ எக்ஸாம்பிளுக்கு algebraic sum of horizontal forces equal to 0. அப்போனா என்ன அப்படின்னா sum of left hand side of forces right hand side of forces ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் என்ன ஆகாது, ஹரிசாண்டலாக மூவ் ஆகாது. எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, இது வந்து ஒரு பால் இருக்குது. இதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு கண்டிஷன் வந்து ப்ரூவ் பண்ணலாம். இப்போது algebraic sum of horizontal forces equal to 0. இப்போ ஹரிசாண்டலில் ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, இங்கிட்ட ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, இந்த பக்கம் ஒரு நம்ம ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது வித் சேம் மேக்னிடியூட். இந்த பக்கம் என்ன இருக்குது, 5 நியூட்டன், இந்த பக்கம் என்ன இருக்குது, 5 நியூட்டன் இருக்குது. இப்போ பால் என்ன ஆகுது, ஹரிசாண்டல் என்ன ஆகாது, மூவ் ஆகாது. ஆனால் என்ன ஆகும், வெர்டிக்கலாக மேலே எங்கேயே மூவ் ஆகும். இப்போ இது என்ன ஆயிடுச்சுன்னா ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் என்ன ஆயிடுச்சு, 0 ஆயிடுச்சு. அதே மாதிரி algebraic sum of vertical forces equal to 0. இப்போ என்ன பண்ணுறேன், வெர்டிக்கல் ஃபோர்ஸை என்ன பண்ணுறேன், ஈக்குவல் பண்ணுறேன். இங்கே ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, இப்போ இங்கே ஒரு ஃபோர்ஸ் ஆகுது. இப்போ 2 ஃபோர்ஸுமே ஈக்குவலாக இருந்தால் என்ன ஆகும், பாடி வந்து இந்த பால் வந்து மேலேயும் மூவ் ஆகாது, அப் அண்ட் டவுன் மூவ் ஆகாது, ஹரிசாண்டலாக மூவ் ஆகாது. அப்போது இந்த பால் என்ன இருக்கும் அப்படின்னா ஈக்லிபிரியம் கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லி இதுக்கு மீனிங். ஓகேவா, இதான் கண்டிஷன் ஆஃப் ஈக்லிபிரியம். The solution of equilibrium of coplanar forces. இப்போ in particular 3 coplanar concurrent forces which are in equilibrium can be analyzed by Lami's theorem. ஆல்ரெடி பார்த்ததுதான். ஸோ 3 ஃபோர்ஸ் இருக்குது, F1 F2 அப்படிங்கிற 3 ஃபோர்ஸ் இருக்குது. இந்த 3 ஃபோர்ஸுக்கு வந்து ரிசல்டன் ஃபோர்ஸும் உருவாகுது. இந்த ரிசல்டன் ஃபோர்ஸுக்கு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டில் சேம் மேக்னிடியூட்ல வந்து நாங்கள் ஒரு ஃபோர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த பார்ட்டிகள் என்ன இருக்கும், இந்த இடத்துல இருக்க பார்ட்டிகள் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ஈக்லிபிரியம் கண்டிஷனில் இருக்கும். இது லாமிஸ் தியரம் நம்ம அப்ரூவ் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு லாமிஸ் தியரம். So it said that if 3 forces acting at a point in equilibrium, then each force is proportional to the sine of angle between the other two. இது சிம்பிள். இது எப்படி நம்ம எடுத்துக்க போறோம் அப்படின்னா இப்போ
F1 இந்த ஃபார்முலா எப்படி ஃப்ரேம் பண்ணாங்க அப்படின்னு இந்த ஃபார்முலா எப்படி ஃப்ரேம் பண்ணாங்கன்னு சொல்லி பார்த்துருவோம். இதான் அந்த ஃபார்முலா. லாமிஸ் தியரம் எப்படி இந்த ஃபார்முலா வந்திருக்கு, இது எப்படி ஃப்ரேம் பண்ணாங்க அப்படின்னா, F1 அப்படிங்கிற ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு ஆப்போசிட்ல என்ன இருக்கு, ஆல்ஃபா அப்படிங்கிற ஒரு ஆங்கிள் இருக்கு. அப்போ F1 டிவைட் பை சைன் ஆல்ஃபா, F1 டிவைட் பை சைன் ஆல்ஃபான்னு என்ன அப்படி எழுதிக்கலாம். இப்போ F1 இல்லை, இப்போ F2 எழுதலாம். F2க்கு ஆப்போசிட்ல என்ன இருக்கு, பீட்டா அப்படின்னு சொல்லி ஒரு ஆங்கிள் இருக்கு. இப்போ F2 ஃபோர்ஸுக்கு ஈக்குவலா பீட்டாங்கிற ஒரு ஆங்கிள் இருக்கு. அப்போ F2 டிவைட் பை சைன் பீட்டா எழுதிக்கலாம். இப்போ மிச்சம் என்ன இருக்கு, F3 இருக்கு. ஸோ F3க்கு ஆப்போசிட்ல என்ன இருக்கு, காமான்னு ஒன்று இருக்கு. சரி, அப்போ F3 டிவைட் பை சைன் காமா அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்படி தான் என்ன பண்ணுவாங்கன்னா லாமிஸ் தியரத்தை என்ன பண்ணுவாங்க, ரைட் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு மொத்தம் 2 டெரிவேஷன் இருக்குது. சிம்பிளஸ்ட்டாக லாமிஸ் தியர ஃபார்முலா இருக்குது, இந்த மாதிரி ஃபாலோ பண்ணால் போதும். ஸோ இப்போ நியூமரிக்கல் சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். A load of 2500 Newton is suspended by 2 wires as shown in the figure. Determine the tension in the wires. Tension அப்படின்னா ஒரு ஃபோர்ஸ். ஓகேவா? டென்சைல் ஃபோர்ஸ், அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் வந்து பிடிச்சி இழுக்கும் போது நான் வந்து அதை உருவாக்கக்கூடிய ஃபோர்ஸ் தான் டென்சைல் ஃபோர்ஸு. ஸோ இது வேறு ஒன்றுமே கிடையாது. இந்த இடத்துல ஒரு பல்பு, நம்ம வீட்டில் ஒரு குண்டு பல்பு தொங்க விட்றான்னு வச்சுக்குவோம். இதில் 2 வயர் இருக்குது. ஒரு வயர் வந்து இந்த பக்கம் வருது, இன்னொரு வயர் நம்மளுக்கு இந்த பக்கம் வருதுன்னு வச்சுக்கலாம். அந்த 2 வயர் என்ன பண்ணியிருக்கோம், சீலிங்கில் என்ன பண்ணியிருக்கோம், ஜாயின் பண்ணியிருக்கோம். இப்போது இந்த பல்பு தொங்குறதுனால இந்த வயரில் வந்து எவ்வளோ டென்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறேன். டென்ஷனாக இழுவிசை எவ்வளோ இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ டிஏசி சிக்கல் டென்ஷன் இந்த வயர் ஏசி, இந்த ஏசிங்கிற வயரில் இந்த பல்பு தொங்குறதுனால இதில் எவ்வளோ டென்ஷன் இருக்குது, இந்த பிசிங்கிற வயரில் வந்து என்ன இருக்குது, இந்த பல்பு தொங்குறதுனால எவ்வளோ டென்ஷன் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஆனால் அந்த மேலே சீலிங் இருக்கு இல்லையா, சீலிங்க்கும் இதுக்குள்ள ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா 60 டிகிரி 30 டிகிரி. இப்போ நடுவில் என்ன பண்ண போகிறோம், ஒரு கோடு போட்டுக்கிறேன். கோடு போட்டு இதை என்ன பண்ண போகிறேன், இந்த டோட்டல் டயராமை என்ன பண்ண போகிறேன்னா ஃபோர்ஸ் டைமாக மாற்ற போகிறேன். எப்படி மாற்றுறது, இப்போது இந்த சர்ஃபேஸுக்கும் இதுக்கு எவ்வளோ இருக்குது, 60 டிகிரி தானே இருக்குது. இந்த சர்ஃபேஸுக்கும் இதுக்கும் 30 டிகிரி இருக்குது. கீழே 2500 நியூட்டன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. இது அப்படியே என்ன பண்ணுறேன் அப்படின்னா டிஏசி அப்படின்னு ஒரு 60 டிகிரியில் ஒரு லைன் போட்டுக்கிறேன். இந்த லைனை போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் பிசி ஒரு லைன் என்ன பண்ணுறேன், 30 டிகிரியில் என்ன பண்ணிக்கிறேன், மார்க் பண்ணிட்டேன்னா கீழே 2500 நியூட்டனில் என்ன ஆகுது, இந்த பல்ப் வந்து தொங்குன்னு வச்சுக்கலாம். சரியா? இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபோர்ஸ், இப்போ டிஏசியும் டிபிசி என்ன இருக்குது, ரைட் ஆங்கிளாக இருக்குது. ஸோ 90 டிகிரியை மாற்றிக்கிறேன். இங்கே வந்து 60 டிகிரி இருக்குது, இங்கே வந்து 90 டிகிரி 30 டிகிரி இருக்குது. இப்போது இங்கே 60 டிகிரி இருக்குது, இங்கே ப்ளஸ் 90 டிகிரி இருக்குது, சேர்த்தா என்ன ஆயிரும், 150 டிகிரி ஆயிரும். இங்கே வந்து 30 டிகிரி இருக்குது, மிச்சம் என்ன இருக்குது, 90 டிகிரி கூட்டம் என்னது 120 டிகிரி ஆயிரும். ஸோ இப்போ லாமிஸ் தியரம் அப்ளை பண்ண போவோம். லாமிஸ் தியரம் ஃபார்முலா பார்த்தோம். ஸோ F1 பை சைன் ஆல்ஃபா சிக்கல் F2 பை சைன் பீட்டா சிக்கல் F3 பை சைன் காமா. ஸோ இப்போ இதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா அதே ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். ஃபார்முலா மேக் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். இப்போ டிஏசி அப்படிங்கிற இந்த டென்ஷன் ஃபோர்ஸுக்கு ஆப்போசிட்டாக எவ்வளோ ஆங்கிள் இருக்குது, 120 இருக்குது. அதை அப்படியே என்ன பண்ணிக்கலாம், எழுதிக்கலாம். சரி, அதே மாதிரி டிபிசிக்கு வந்து என்ன இருக்குது, சைன் 115 இருக்குது. சரியா? இப்போ 2500 நியூட்டனுக்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்குது, 19 இருக்குது. ஸோ இதை மாதிரி எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணால் 2500 டிவைட் பை சைன் 90. இது எப்படி வந்துச்சு அப்படின்னா 2500 ஃபோர்ஸ் வந்து அது கீழே ஆக்ட் ஆகுது. இதுக்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்குது, 90ன்னு ஒரு ஆங்கிள் இருக்குது. அப்போ சைன் 90 சீக்வல் டிபிசிக்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்குது, 150 இருக்குது, சைன் 150. அதுமாதிரி டிஏசிக்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்குது, 120 இருக்குது. ஸோ டிஏசிக்கு ஆப்போசிட் 120 இது எழுதிக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டிஏசியையும் 2500 இருக்கு இல்லையா, அதை எடுத்து சால்வ் பண்ணுறேன். இப்போ எனக்கு என்னாச்சு, இந்த ஃபார்முலா 2 அன்னோன் இருக்குது. டிஏபிசியோட வேல்யூன்னு தெரியாது, டிஏசியோட வேல்யூன்னு தெரியாது. ஏன்னா அதுதான் கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த 2 மட்டும் எடுத்துக்கிறேன். டிஏசி எடுத்துக்கிறேன். 2500 ஒரு டேர்ம் இருக்கு இல்லையா, 2500 இந்த 2 டேர்ம் எடுத்து என்ன பண்ண சால்வ் பண்ண போகிறேன். இது இப்போ எனக்கு சைன் 120 மேலே போயிடுச்சு அப்படின்னா டிஏசியோட வேல்யூ எனக்கு தெரிஞ்சிடும். சரியா? நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு நவுன் வேல்யூயும் ஒரு அன்னோன் வேல்யூ எடுத்து என்ன பண்ண போகிறேன், சால்வ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு டிஎஸ் எடுத்து சால்வ் பண்ணதுனால இப்போ என்ன பண்ண போகிறேன், டிபிசியையும் 2500 இது எடுத்து சால்வ் பண்ண போகிறேன். சால்வ் பண்ணால் என்ன கிடைச்சிடும், டிபிசி கிடச்சிடும். ஸோ ஃபைனலாக நமக்கு என்ன கிடச்சிச்சு அப்படின்னா டிஏசி, அதாவது இந்த டிஏசிங்கிற வயரில் வந்து இந்த பல்பு தொங்குறதுனால எவ்வளோ வெயிட், எவ்வளோ டென்ஷன் இருந்துச்சு, டென்ஷன் இழுவிசை இருந்துச்சு. டிபிசி வயரில் எவ்வளோ டென்ஷன் இருந்துச்சு நமக்கு என்ன பண்ணாச்சு, தெரிஞ்சாச்சு. ஓகேவா? ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஃபார்முலா. இது ஆக்சுவலாக ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன் ஃபார்முலா. இது என்ன பண்ணலாம் அப்படின்னா எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ண முடியும், அப்ளை பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு ட்ரெயின் இருக்குது, ஒரு ட்ரெயின் வந்து லோடை தூக்குது அப்படின்னா அதில் எவ்வளோ லோடு அந்த ட்ரெயின் தூக்குதுங்க கூட என்ன பண்ண முடியும், நம்மளால் வந்து அந்த தொங்குறதுனால அந்த வயரில் எவ்வளோ டென்ஷன் இருக்குது அப்படின்னு என்ன பண்ண முடியும், நம்மளால் கால்குலேட் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு ஃப்ரீ பாடி டயக்ராம். ஃப்ரீ பாடி டயக்ராம்ங்கிறது என்ன அப்படின்னா ஒரு
ஒரு மிஷினில் வந்து பல காம்பனண்ட் இருக்குது. அதில் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அதை ஒரு காம்பனண்ட்டை மட்டும் எடுத்து என்ன பண்ண போகிறோம், அதில் ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸை ஃபுல்லாக அனாலிசிஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ரொம்ப டஃப்பாக இருக்கும். அதனால் என்ன பண்ணுவோம்னா, நிறைய மிஷின் இருக்கிற அந்த பார்ட்ஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஏதாவது ஒரு பாடியை மட்டும் எடுத்து தனியாக அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதில் என்னென்ன ஃபோர்ஸ் அனாலிசிஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை பற்றி படிக்கிறது ஃப்ரீ பாடி டயக்ராம். ஸோ பாடி விச் ஹாஸ் பீன் ஸோ செப்பரேட்டட் ஆர் ஐசோலேட்டட் ஃப்ரம் தி சரௌண்டிங் பாடிஸ் இஸ் கால்ட் ஃப்ரீ பாடி. எக்ஸாம்பிளுக்கு சீலிங்கில் ஒரு ஃபேன் தொங்குன்னு வச்சுக்கலாம். இந்த ஃபேன் நமக்கு நார்மலாக சீலிங்கில் வந்து ஒரு ஃபேன் தொங்கு தான் தெரியும். பட் இதை வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து என்ன பண்ணலாம், டெக்னிக்கலாக வந்து இதில் என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி ஃப்ரீ பாடி டயக்ராம் மூலம் என்ன பண்ணலாம், கன்சிடர் பண்ணலாம். இப்போ செகண்ட் டயக்ராம் வந்து பார்த்தோன்னா சீலிங்கை விட்டுடலாம். சீலிங்கை விட்டாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா, வெறும் ஃபேனோட அந்த ஹப்பை மட்டும் வரைஞ்சிக்கிட்டு, ஸோ அந்த ஹப்பு மேலே ஒரு ராடு இருக்கும் இல்லையா, அந்த ராடில் வந்து டென்ஷன் ஃபோர்ஸ் வந்து என்ன ஆகும், ஆக்ட் ஆகும். கீழே வந்து வெயிட் என்ன ஆக்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ இது மாதிரி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த ஃபோர்ஸை பிரித்து அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு பேர் தான். அதாவது ஒரு மிஷினில் நிறைய பாடி இருந்துச்சு அப்படின்னா, அதில் பர்டிகுலராக ஒரு பாடியில் என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது நமக்கு தெரியல அப்படின்னா, அந்த பாடியை மட்டும் என்ன பண்ணிக்கலாம், செப்பரேட்டாக ஐசோலேட் பண்ணி அதில் என்னென்ன ஃபோர்ஸாக இருக்குது என்ன பண்ணுறதுக்கு அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு அந்த ஃப்ரீ பாடி டயக்ராமோட பர்பஸ். ஓகே. ஸோ எக்ஸாம்பிள், இப்போ நம்ம டேபிள் மேலே ஒரு புக் வச்சுருக்கோம் அப்படின்னா, நமக்கு புக்கு இருக்குது தான் தெரியும். பட் ஆக்சுவலாக என்ன இருக்கும், ஒரு ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகிட்டு இருக்கும். கீழே வந்து புக்கோட ஃப்ரீ பாடி டயக்ராம் எப்படி வருதுன்னா, புக்கை வந்து எப்படி ஒரு பார்ட்டிக்கலாக கன்சிடர் பண்ணிக்கிறேன். இது வந்து வெயிட் ஆக்ட் ஆகுது. சரியா? மேலே என்ன ஒரு ரியாக்ஷன், புக்கு வந்து என்ன பண்ணுது, சென்டர் ஆஃப் சிஜிலேருந்து ஒரு வெயிட் வந்து என்ன பண்ணுது, டேபிளுக்கு வந்து என்ன பண்ணுவோம், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். ஸோ அதுக்கு ஆப்போசிட் என்ன பண்ணுவோம், டேபிள் என்ன பண்ணுவோம், ஒரு ரியாக்ஷனை கொடுக்கும். ஸோ இதுதான் என்னது, புக்கோட ஃப்ரீ பாடி டயக்ராம். ஸோ by Newton's third law. Okay, hope you understood. Thank you.